என்ன பூனை மட்டும் வீட்டுக்குள்ள வரலாம், அசுத்தப்படுத்தாதா என்று கேட்டால் அது அசுத்தப்படுத்தாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை வைத்து வியாபாரம் செய்வதை தடுத்தார்கள். பூனையின் எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தமாகாது, மேலும் பூனையின் கால் பட்ட தண்ணீரும் அசுத்தமாகாது. பூனை உட்கார்ந்த இடத்தில் நாம் தொழலாம், அந்த இடம் சுத்தமானதுதான். இப்படி இருக்க அரபு நாடுகளில் இன்னும் பெரும்பாலான வீடுகளில் பூனையை வளர்க்கின்றார்கள். பூனையை மட்டும் வீட்டில் வளர்க்க அனுமதி அளித்துள்ளார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவ்வாறு வளர்க்கும் பூனையை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். இதை கட்டி வைத்தோ அல்லது அறையிலோ அடைத்து கூண்டிலோ அடைத்து வைக்க கூடாது. அதை வீட்டுக்குள் சுதந்திரமாக எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து போக அனுமதிக்க வேண்டும். வெயிலில் இறை கிடைக்காமல் வீட்டிற்கு வந்தால் உணவும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும். ஆனால் பலர் இன்றும் கூட பூனைகளை துன்புறுத்துவது, பூனை குட்டி ஈன்றால் அதை தாயை விட்டும் குட்டிகளை பிரிப்பது போன்ற கொடுமைகள் செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள். பூனையை வியாபாரமும் செய்யக்கூடாது. அபூ ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, நான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாய் மற்றும் பூனை விற்ற காசை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கண்டித்தார்கள் என்று விடையளித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்னும் நபிமொழி தொகுப்பிலே 3194வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.